ஆகஸ்ட் 13, 2026 அதிகாலை 1 மணி போல யூபி பாக்பட் நகரில் இருக்கக்கூடிய சண்டி நகரில் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த சிட்டியுடைய எஸ்பி, அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவுடைய தாசில்தார் உட்பட கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்க கூட்டமாக கூட இருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ள ஏதோ தோண்டிட்டு இருக்க மாதிரி கடப்பார சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டே இருக்கு. போலீஸ்காரங்க தான் அதை தோண்டிட்டு இருக்காங்க. அது அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வருது. நைட் நேரம்னால நிறைய மக்கள் அங்கே வரல. இருந்தாலும் சில பேர் அங்கே கூட்டமாக கூடுறாங்க. அவங்க எல்லாம் போலீஸை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கோயிலுக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன தோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க எதுவும் பேசல, அமைதியாக சைலண்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க, ஒருவேளை கோயிலுக்குள்ள ஏதாவது புதையல் இருக்குமா, அதான் எடுத்துட்டு இருக்காங்களான்னு சந்தேகப்படுறாங்க. அந்த ஆர்வத்தில் உள்ள போயிட்டு என்ன இருக்கு, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க சில பேர் அந்த கோயிலுக்குள்ள போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க அவங்களே தடுத்து வெளியே போட்டுறாங்க. சுமார் ஒரு 3/4 மணி நேரமா அந்த கோயிலுக்குள்ள தோண்டிட்டு இருக்காங்க. சடனாக பார்த்தோம்னா அந்த கோயில் பக்கத்தில் ஒரு ஆம்புலன்ஸும் வருது. அதெல்லாம் பார்த்து அந்த மக்களுக்கு அதிர்ச்சி. உள்ள என்ன இருக்கும், என்ன தோண்டிட்டு இருக்காங்கன்னு அவங்க திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. சடனாக பார்த்தோன்னா அந்த கோயிலுக்குள்ள இருந்து 2 ஸ்ட்ரெச்சரில் மொத்தம் 2 பாடியை வெளியே தூக்கிட்டு போறாங்க. 2மே எலும்பு கூட இருக்கு. அதெல்லாம் பார்த்து அந்த ஊர் மக்கள் பயந்து போறாங்க. உண்மையிலேயே அந்த 2 பேர்த்தையுமே கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, அந்த கோயிலுடைய பூசாரி தான். இத்தனைக்கும் அந்த கோயில் பூசாரி யாரு, இறந்து போன இந்த 2 பேர் யாரு, இந்த 2 பேர்த்த அவ எப்படி கொலை பண்ணா, எப்படி அந்த கோயிலுடைய கருவறைக்கு முன்னாடி போச்சான், அந்த கேஸ் பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோடைய ஜீவனே இந்த லைக் தான். ஸோ மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. வாங்க சம்பவத்துக்குள்ள போகலாம். அதன்படி பார்த்தோம்னா சண்டி நகர் என்ற அந்த கிராமத்தில் அங்குருன்ற 32 வயசான ஒரு நபர் இருக்காரு. அவருக்கு கால் வராது. எங்கே போனாலும் யாராவது கூட்டிகிட்டு போயிட்டு தான் கூட்டிகிட்டு வரணும். அது மட்டும் இல்லை, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கும் இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகலை. இவங்க 2 பேத்துக்குமே அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அவரும் வீட்டில் இருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஏழை குடும்பம். அதே மாதிரி அங்குர் வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் வீட்டில் பார்த்தோம்னா ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருக்காங்க. அங்கே முகமதுன்ற ஒரு நபர் இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க. இந்த முகமது அதே மாதிரி அங்குர், இவங்க 2 பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசுலேருந்து நீண்ட காலமாக நண்பர்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்குர் எங்கேயாவது வெளியே போகணும், திரும்ப வரணும் அப்படின்னா முகமது அவரை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வராரு. அவர் கூட இருப்பார், எல்லா வேலையுமே அவரே பார்த்துப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப திக்காக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்குருடைய அக்கா, அவங்க பேர் நிக்கி, வயசு 35. அவங்களுக்கு கல்யாணமாகவே இல்லை. ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தன் தம்பியை பார்த்துட்டு தன் குடும்பத்தை பார்த்துட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஆனால் எதுவுமே செட் ஆகலை. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு கட்டி கொடுக்குற அளவுக்கு பணமும் இல்லை, நகையும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தோம்னா இந்த நிக்கி தனக்கு கல்யாணம் ஆகணும், தன் குடும்பத்தில் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க அடிக்கடி அதே கிராமத்தில் காட்டுக்குள்ள ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அதே கோயில தான் பார்த்தோம்னா 50 வயசான நரேஷ்குமார் என்ற ஒரு பூசாரி இருக்கான். அவன் அடிக்கடி அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்க இந்த நிக்கியை பார்க்குறான். ஆரம்பத்தில் அவன் அதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் நாட்கள் போக போக அவங்க அடிக்கடி வந்து போகும்போது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசையில் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது அவங்களும் எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆகலை, வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கேட்ட பிறகு நரேஷ் மனசுக்குள்ள ஒரு கோட்டை கட்ட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுடைய கஷ்டம் எல்லாத்தையுமே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்கள அடைய முயற்சி பண்ணுறான். அதுக்கு அடுத்த முறை அவங்க கோயிலுக்கு வரும்போது எல்லாமே அவங்க கிட்ட ரொம்ப அன்பா பாசமாக பேசுகிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். அது எல்லாமே நிக்கிக்கும் ரொம்ப பிடிச்சி போகுது. ஆல்ரெடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, ஒரு துணை இல்லைன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ தனக்கு ஆறுதலாக ஒரு ஆள் பேசின உடனே அவன் பக்கமாக சாய ஆரம்பிக்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த நரேஷ்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. 25 வயசுல ஒரு பையன் கூட இருக்கான். அந்த பையனும் கூட அதே கோயிலில் பூசாரி வேலை பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் தெரிஞ்சும் நிக்கி அந்த பூசாரி மேலே ஆசைப்படுறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே அடிக்கடி ஒன்னா வெளியே போயிட்டு ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாங்க, ஒன்னா உறவும் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இது தெரியாமல் இருந்தால் கூட நாட்கள் போக போக அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சு போகுது. எல்லாருமே அரசல் புரசலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நாள் போக்கில் அந்த பேச்சு பார்த்தோன்னா டைரக்டா அங்குருடைய காதுக்கும் போகுது. தான் அக்கா இன்னொரு பையனை காதலிச்சுனா கூட அவன் கோவப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் ஏற்கனவே கல்யாணமான ஒரு 50 வயசான ஆள் கூட தகாத உறவில் இருக்காங்க அப்படின்ற போது ஊருக்காரங்க பேசுகிற அந்த அசிங்கத்தை அவனால் தாங்கிக்க முடியல. உடனே அக்காவை அதை பற்றி சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறான். அந்த உறவை கைவிட்டு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறான். ஆனால் நிக்கி அதெல்லாம் கேட்கவே இல்லை. திரும்ப திரும்ப அந்த பூசாரி கூட பழகிட்டே இருக்காங்க. அது எல்லாமே டெய்லி இவன் காதுக்கு வந்துட்டே இருக்கு. ஒரு கடத்தில் அங்குர் என்ன பண்ணுறான், இனிமேல் அக்காவை இந்த மாதிரி குத்த சொல்லி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, டேரெக்டாக அந்த பூசாரியை தான் கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். முகமது கிட்டே அதை சொல்கிறான், இந்த மாதிரி அக்கா வந்து அவங்க கூட பழகிட்டு இருக்காங்கடா, ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தன்னுடைய மனசில் இருக்க அந்த வருத்தம் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். முகமது கூட நிக்கி ஒரு அக்கா மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான்,
தன் குடும்பத்தில் ஒரு ஆளை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அவனும் கோவப்படுறான். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டேரெக்டாக அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே யார் இருக்கா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எதையும் பார்க்காம கண்டுக்காம நரேஷை அந்த கோவிலை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே கூப்பிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அக்கா கூட இருக்க உறவு வந்து கைவிட்டுரு, நீலாம் ஒரு பூசாரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பூசாரி பண்ணுற வேலை கிடையாது இல்லையா. ரொம்ப ஓப்பனாக கண்டபடி கெட்ட வார்த்தையில் கூட திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது எதுவுமே நரேஷால் தாங்கிக்க முடியல. நரேஷ் அந்த மாதிரி இவங்க 2 பேரும் திட்டும்போது அந்த கோவிலில் நரேஷ் மட்டும் தனியாக இல்லை, நரேஷுடைய பையன் சௌரவ் அங்கே தான் இருக்கான். நரேஷ்க்கு உதவி பண்ணுறதுக்கு அந்த கோயிலில் மொத்தம் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் பேர் கிருஷ்ணா, இன்னொருத்தன் பேர் உஜ்வால், அவனும் அங்கே தான் இருக்காங்க. இது போக அந்த கோயிலில் இப்போ சாமி கும்பிட வந்தவங்க, பூஜை பண்ண வந்தவங்கன்னு நிறைய பேர். அவங்க எல்லாருமே நரேஷை திட்டத்தை கண் கூட பார்க்குறாங்க. அதனால அந்த கோயிலில் ஒரு பூசாரியா, அந்த கோயிலுக்கு ஒரு ஹீரோவாக இருந்தவரை இவங்க 2 பேரும் திட்டிட்டு போன உடனே அந்த நரேஷ்க்கு பெரிய அவமானமாகுது. ஊர் மக்கள் இருக்காங்க, தான் பையன் இருக்கான், உதவியாளர்கள் 2 பேர் இருக்காங்க, எல்லாத்துடைய கண்ணு முன்னாடியுமே தன்னை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு அவர் ரொம்ப உடஞ்சு போறாரு. அதே கோயிலில் கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து நரேஷோட பையன் சௌரவ், கிருஷ்ணா, உஜ்வால் இவங்க 3 பேரும் போயிட்டு நரேஷை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நரேஷ் சமாதானமாகலை. அவர் திரும்ப திரும்ப ரொம்ப ஓவராக அழுக ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரி ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்துட்டாங்க, அவங்க 2 பேர்த்தையுமே கண்டிப்பாக பழி வாங்கி ஆகணும், ஏதாவது பண்ணி ஆகணும்னு அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. அதை கேட்ட பிறகு பக்கத்தில் சௌரவ் இருக்கா இல்லையா, அவன் தன் அப்பாவுக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது, அவர் தன் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு அவன் வெளியே போல தன் அப்பாவை அசிங்கப்படுத்தின அவங்க 2 பேர்த்தையுமே பழி வாங்கி ஆகணும்னு அவனும் சொல்கிறான். அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க கிருஷ்ணன், உஜ்வால் அவங்களும் சரி சொல்கிறாங்க. இவங்க 4 பேர் முன்னே சேர்ந்து பக்காவாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் படி சரியாக ஜூலை 25, 2026 மதியானம் 1 மணி போல் நரேஷ் அங்கூர் கால் பண்ணுறான். இந்த மாதிரி உங்கள் அக்கா விஷயமா சம்மந்தமாக கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, பேசி முடிவு பண்ணிக்கலாம், இப்போட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவனை பேச வர சொல்கிறான். அங்கூர் வர சொன்னால் கண்டிப்பாக முகமது வருவான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது பேசுறதுக்காண்டி அங்கூர், முகமது அவங்க 2 பேரும் சேர்ந்து டேரெக்டாக அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அந்த கோயிலில் பெருசாக விசேஷம் எதுவும் கிடையாது, மக்களும் அதிகமாக வரமாட்டாங்க. அதை பிளான் பண்ணி தான் நரேஷ் கூப்பிட்ருக்கான். அங்கூர் அதே மாதிரி முகமது 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அப்போ கோயிலில் நரேஷ், அவங்க பையன் சௌரவ், இந்த கிருஷ்ணா, உஜ்வால் இவங்க 4 பேர் மட்டும்தான் அங்கே தனியாக இருக்காங்க. போன உடனே அங்கூர் அதே மாதிரி முகமது அவங்க 2 பேர்த்தையுமே உட்கார வச்சு லைட்டாக பேச ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து அவங்களுக்கு டீ கொடுக்குறாங்க. அந்த டீயை இவங்களும் நம்பி வாங்கி குடிக்கிறாங்க. குடித்த உடனே பார்த்தோன்னா இவங்க 2 பேர்த்துக்குமே கிறக்க ஏற்படுது, மயக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேர்த்தையுமே போட்டு தள்ளுறதுக்காண்டி தான் அவங்க பிளான் பண்ணி அங்கே வர வச்சுருக்காங்க. அந்த டீயில் அவங்க மயக்க மருந்தை கலந்து விட்டுருக்காங்க. அது தெரியாமல் இவங்க குடித்த உடனே ஃபுல்லாக மயக்கமாயிடுறாங்க. அப்படி மயக்கமான பிறகு இவங்க 4 பேரும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கோயிலில் சில கட்டுமான வேலைகள்லாம் போயிட்டே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த கருவறைக்கு முன்னாடி ஹோமம் பண்ணுறதுக்காண்டி புதுசாக இடம்லாம் தோண்டிகிட்டு இருக்காங்க. அந்த தோண்டப்பட்ட இடம் வந்து அப்படியே இருக்குது. அந்த இடத்த இவங்க திரும்பவும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கேட்டை வெளியே பூட்டிடுறாங்க. மதியான வேலை வர யாரும் வரவும் மாட்டாங்க, கேட்டை பூட்டிடுறாங்க. கோயிலுக்குள்ளே 4 பேர் முன்னே சேர்ந்து தோண்ட ஆரம்பித்து சுமார் 6 அடிக்கு பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே அங்கூர் அதே மாதிரி முகமது அவங்க 2 பேர்த்துடைய பாடியுமே உள்ளே தூக்கி போட்டு மண்ணை போட்டு மூடிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்லாக் கல்லும் இருக்குது, அந்த கல்லை மேலே அப்படியே அழகாக அடுக்கி வச்சிடுறாங்க. அதுக்கு மேலே ஹோமம் வளர்க்குறதுக்கு உண்டான அந்த சதுரம் இருக்கும் இல்லையா, அந்த சதுரத்தையும் அவங்க கட்டி வச்சிடுறாங்க. பக்காவாக பிளான் பண்ணி அவங்கள மயங்க வச்சு உயிரோட உள்ளே போச்சுட்டாங்க. அங்கூர் அதே மாதிரி முகமது அவங்க 2 பேரும் கொண்டு போன ஃபோன் கூட அவங்களுடைய பாக்கெட்டில் தான் இருக்குது. இத்தனைக்கும் கருவறையில் விநாயகர் இருக்கார். அவர் தன் கண்ணால் அந்த காட்சியத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் கூட இவங்கெல்லாம் பயம் இல்லாமல் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் அவங்கள க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்தவங்க ரொம்ப ரெகுலராக அந்த கோயிலை பூஜைலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணதை யாரும் பார்க்கவே இல்லை, யாருக்கும் தெரியாது. இவங்க வழக்கம் போல் இவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோயிலில் பண்ண வேண்டிய பூஜைலாம் அப்படியே வழக்கம் போல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அங்கூர், முகமது அவங்க 2 பேர்த்துடைய வீட்டிலுமே அவங்கள எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அவங்க 2 பேரும் வெளியே கிளம்பி போகும்போது ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போயிட்டு ஈவினிங் போல் வந்துருவோன்னு சொல்லி தான் போயிருக்காங்க. ஆனால் போன ஆட்கள் திரும்பி வரவே கிடையாது. இப்போது நைட் ஆனால் கூட அவங்க 2 பேரும் திரும்ப வீட்டுக்கு வராத காரணத்தினால 2 வீட்டில் இருக்க ஆட்களுமே அவங்களுக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த காலை எடுக்கவே இல்லை யாருமே. ஏன்னா அந்த 2 ஃபோனுமே அவங்களுடைய பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே அவங்களுடைய பாடியோட தரைக்கில் 6 அடி ஆழத்தில் இருக்குது. அந்த ரிங் சவுண்டு கூட வெளியே யாருக்கும் கேட்கவே இல்லை. ஃபோன் மட்டும் போயிட்டே இருக்குது. அடுத்த நாள் காலையில் விடியுது. அப்போ கூட இந்த 2 குடும்பத்தில் இருக்க ஆட்களும் அவங்களுக்கு தொடர்ந்து கால் பண்ணுறாங்களே தவிர யாருமே போலீஸ்கிட்ட போயிட்டு கேஸ் கொடுக்கல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. பக்கத்தில் சிட்டியில் கன்வாரி யாத்திரை அப்படின்ற ஒரு ஆன்மீக யாத்திரை வந்து போயிட்டுருக்கு. ஒருவேளை இவங்கெல்லாம் அங்கே போயிருக்கலாம், அங்கூர் அங்கே போயிருக்கலாம், அங்கூரை கூட்டிகிட்டு முகமது போயிருப்பார், கூட போயிருப்பார். அதனால் இவங்க 2 பேரும் திரும்ப வரதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு இவங்க 2 பேருமே 2 குடும்பத்தில் இருக்க ஆட்களும் அப்படியே விட்டுறாங்க. இருந்தாலும் தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுக்கு அடுத்த நாள் ஜூலை 27 பார்த்தோம்னா இவங்க கால் பண்ணும்போது அந்த 2 ஃபோனுமே ஆஃப் ஆயிருச்சு. ஏன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லை, அது மட்டும் இல்லாமல் மண்ணுடைய ப்ரெஷர் கூட, அதனால் அந்த ஃபோன் ரெண்டும் ஆஃப் ஆயிருச்சு. அதுக்கடுத்து அவங்களுக்கு காலும் பண்ண முடியல. தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்கன்னு எல்லாத்துக்குமே கால் பண்ணி கேட்டு பார்க்குறாங்க. யாருக்கும் அவங்கள பற்றி எதுவுமே தெரியவில்லை. அவங்க 2 பேரும் எங்கே போனாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ள பயம் உண்டாக ஆரம்பிக்குது. ஆனால் அன்னைக்கும் அவங்க ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்கல. அப்படி ஜூலை 28 ஆகுது, ஜூலை 29 ஆகுது. ஃபைனலாக அவங்க 2 பேரும் காணாமல் போய் 4 நாள் கழிச்சு ஜூலை 29 சாயந்தரம் 6 மணி போல தான் பார்த்தோன்னா அவங்க போலீஸ்கிட்டே போயிட்டு கேஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஜூலை 25 அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் வரல அப்படின்னு கேஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க போன நேரம் அங்கே ஸ்டேஷனில் ஆட்கள் கிடையாது. ஏன்னா அங்கே இருக்க போலீஸ்காரங்களும் கன்வார் யாத்திரைன்ற அந்த யாத்திரைக்காண்டி பாதுகாப்பு கொடுக்க போயிட்டாங்க. ஸ்டேஷனில் இருக்கிறது ஒரு 2-3 போலீஸ்காரங்க மட்டும்தான். அவங்களும் இந்த கேஸை மிஸ்ஸிங் கேஸ்ன்னு ஃபைல் பண்ணுறாங்களே தவிர என்கொயரி பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் கொலை பண்ண இந்த 4 பேருமே அதே கோயிலில் பூஜை பண்ணிட்டு காலையில் மத்தியானம் நைட்டுன்னு 3 வேளையும் பூஜை பண்ணிட்டு அதே கோயிலில் இருக்காங்க. தான் பண்ண அந்த குற்றத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கோயிலுக்குள்ளே யாரும் வரவும் மாட்டாங்க, தோண்டவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது யாருமே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, முகமது அன்கூர் அவங்க 2 பேரும் பைக்கில் வந்தாங்க இல்லையா, அந்த பைக்கை கூட அவங்க எடுத்துக்கொண்டு போய் காட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஏரிக்குள்ளே தூக்கி வீசிட்டாங்க. ஃபைனலாக பார்த்தோன்னா ஆகஸ்ட் 10 அன்னைக்கு இந்த கன்வார் யாத்திரைக்கு பாதுகாப்புக்கு போன போலீஸ்காரங்க எல்லாருமே அவங்களுடைய ஓன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்ப ரிட்டர்ன் போகிறாங்க. அப்படிதான் சண்டிநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் எஸ்ஏ அப்படின்னு எல்லாரும் திரும்ப அங்கே போயிடுறாங்க. அப்போ இந்த மிஸ்ஸிங் கேஸ் அவங்க பார்த்த உடனே அன்னைக்கே பார்த்தோன்னா அவங்க என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. டேரெக்டாக அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு அவங்களுடைய பேசிக் என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எப்படி, அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா, எப்போ வீட்டிலேருந்து கிளம்புனாங்க, கடைசி அவங்கள யார் பார்த்தீங்க, அவங்க 2 பேத்துக்குமே வேண்டாத ஆட்கள் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு எல்லா ஆங்கிலுமே என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த வீட்டில் இருக்க ஆட்களும் சரி, அதே மாதிரி அந்த கிராமத்தில் இருக்க ஆட்களும் சரி, எல்லாருமே அங்கூருடைய அக்காவுக்கும் அந்த கிராமத்தில் இருக்க கோயில் பூசாரி கடையில் பழக்கம் இருந்துச்சு. அது சம்மந்தமாக இவங்க 2 பேரும் போயிட்டு அந்த கோயில் பூசாரி கூட சண்டை போட்டு வந்தாங்கன்னு அதை சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த கோயில் பூசாரி ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவர் கை காமிக்கிறாங்க. டேரெக்டாக போலீஸ்காரங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அப்பயும் கூட அந்த கோயில் பூசாரி உட்பட மொத்தம் 4 பேருமே அங்கே தான் இருக்காங்க. வழக்கம் போல் சாமி கும்பிட்டுட்டு பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களும் வெளியே ஷூவெல்லாம் கழட்டி போட்டுட்டு நேராக உள்ளே போகிறாங்க. கோயிலுக்குள்ளே போன உடனே கருவறைக்கு முன்னாடி பார்த்தோன்னா யாகம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த சதுரம் இருக்கும் இல்லையா, அந்த பீடம் வந்து இருக்குது. அதில் யாகம் பண்ணதுக்கு உண்டான சாம்பலும் கூட இருக்குது. போலீஸ்காரங்க நேராக அங்கே போன உடனே அது ரொம்ப புனிதமானது அப்படின்னு அந்த சாம்பலை தொட்டு தான் நெத்தியில் பூசிக்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்களுக்கு அப்போ தெரியல அந்த யாகம் பண்ண பீடத்துக்கு கீழே தான் அவங்க 2 பேருடைய பாடி இருக்குன்னு. டேரெக்டாக நரேஷை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் வந்தாங்களா, சண்டை போட்டாங்களா, என்னாச்சு ஏதாச்சுன்னு பலவிதமாக கேள்வி கேட்குறாங்க. அப்போ நரேஷும் ரொம்ப ஓப்பனாக வந்து உண்மையாக ஒத்துக்கிறான். ஆமாம், எனக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து ஒரு உறவு வந்து இருக்குது, நாங்கள் 2 பேருமே பழகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க 2 பேரும் காணா போனதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. லாஸ்ட்டாக சண்டை போடப்போ தான் நான் அவங்கள கடைசியாக பார்த்தேன், அதுக்கடுத்து அவங்க திரும்ப இந்த கோயிலுக்கு வரவே இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஆட்களும் அதே சொல்கிறாங்க. போலீஸும் அதெல்லாம் கேட்டுட்டு திரும்ப அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனாலும் அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையுமே தீவிரமாக என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிக்கல சரியா 2 டேஸ் கழிச்சு ஆகஸ்ட் 12, 2026 மதிய வாக்கில் பார்த்தோன்னா அந்த ஸ்டேஷனுடைய எஸ்ஐக்கு ரகசியமாக ஒரு கால் வருது. அந்த காலை பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, இந்த கூட உதவி பண்ணாங்களே கிருஷ்ணா, உஜ்வால், இவங்க 2 பேர் உதவியாளர்கள், அவங்க தான் அந்த காலை பண்ணுறாங்க. அந்த எஸ்ஐ கால் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, இந்த மாதிரி போலீஸ் இங்கே வரைக்கும் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உண்மையிலும் தெரிஞ்சு போயிடும், நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பயம் அதிகமாகிட்டு 2 பேருமே அப்ரூவராக மாற முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டேரெக்டாக அந்த எஸ்ஐ கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க 2 பேரும் இங்கே தான் வந்தாங்க, கோயிலுக்குள்ளே தான் வந்தாங்க, வந்து அவங்களுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவங்க மயக்கமான பின்னாடி யாகம் பண்ணுற அந்த இடத்துக்கு இல்லை நாங்கள் தான் குழி தோண்டி புதைச்சோம், 4 பேர் தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கோன்னு எல்லா உண்மையுமே அவங்க சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கூர், முகமது அவங்க 2 பேரும் கோயிலுக்குள்ளே போனாங்க இல்லையா, அந்த கோயிலுக்கு வெளியே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, அது அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது. அந்த ஃபுட்டேஜையும் எடுத்து அவங்க சாட்சிக்காண்டி அனுப்பிடுறாங்க. இந்த பாருங்கள், கோயிலுக்குள்ளே அவங்க 2 பேரும் உள்ளே வந்திருக்காங்க, ஆனால் திரும்ப வெளியே போகவே இல்லை, அதுக்கு உண்டான ஆதாரம் தான் அது. ஆனால் எங்கள் 2 பேருக்குமே கொஞ்சம் கம்மியான தண்டனை கிடைக்கணும், நாங்கள் 2 பேரும் அப்ரூவராக மாறுறோம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுறாங்க. எஸ்ஐயும் அதெல்லாம் கேட்ட பின்னாடி அந்த ஏரியாவுடைய சிஐ கிட்டையும் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிடுறாரு. இந்த விஷயம் ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. ஒரு பாடியை குழி தோண்டி போச்சிருக்காங்க, அதுவும் கோயிலுக்குள்ளே போச்சிருக்காங்க, கருவறைக்கு முன்னாடி தோண்டினா கண்டிப்பாக ஒரு வரும் அப்படின்னு அந்த போலீஸ்காரங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவருக்கும் அந்த சூழ்நிலை நல்லா புரியுது. எல்லாரும் சேர்ந்து பேசி சரி ஓகே, பகலில் போனால் தான் பிரச்சனை ஏற்படும், அதனால் நம்ம நைட்டு போகலாம் அப்படின்னு நைட் அங்கே போக முடிவு பண்ணுறாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவுடைய தாசில்தார் இருப்பார், அவர்கிட்டையும் இந்த மாதிரி இந்த கோயிலுக்குள்ளே போய் தோண்டணும் அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி அந்த பிளானே சொல்கிறாங்க. அதுக்கு அவரும் பர்மிஷன் கொடுக்குறாரு தோன்றதுக்கு. சரியா ஆகஸ்ட் 13 அன்னைக்கு நைட்டு ஒரு 1 மணி போல் போலீஸ்காரங்க டீமோட அதே மாதிரி அந்த ஏரியாவுடைய தாசில்தார் உட்பட எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த
அந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அதே மாதிரி இந்த போலீஸ்காரங்க அங்கே போகும்போது அப்ரூவரை மாறின கிருஷ்ணா, உஜ்வால் அவங்க 2 பேரும் அந்த கோயிலில் இவங்களுக்காண்டி காத்திருக்காங்க. போலீஸ் அங்கே போன உடனே அந்த கோயிலுடைய கேட்டை திறந்து டீமோட உள்ளே போகிறாங்க. அந்த பாடியை எங்கே போச்சிருக்காங்கன்ற அந்த இடத்த கரெக்டாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அங்கே இருக்க மேலே யாகம் பண்ண அந்த இடத்த க்ளே பண்ணி விட்டுட்டு இன்டர்லாக் கல் இருக்குது, அந்த கல்லையும் எடுத்து விட்டுட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. சரியாக ஒரு 6 அடி ஆழத்தில் அவங்கள போச்சிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அந்த கிராமத்தில் இருக்க ஆட்களும் இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளே போலீஸ் ஜீப் போனதை அவங்க பார்த்துட்டாங்க. அந்த கிராமத்தில் இருக்க சில பேர் ஒன்றா கூடி அந்த கோயிலுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே இருக்க ஆட்கள் உள்ளே ஏதோ புதையல் இருக்கும் போல இருக்குது, அதான் தோண்டிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஆர்வத்தோட என்ன இருக்குன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் உள்ளேயும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க அவங்க எல்லாத்தையுமே தடுத்து வெளியே அனுப்பிடுறாங்க. சுமார் 1 மணி நேரம் தோண்டின பிறகு அன்குர் அதே மாதிரி முகமது அவங்க 2 பேர்த்துடைய பாடியுமே 6 அடி ஆழத்தில் கீழே கிடக்கு. அவங்களுடைய பாடியெல்லாம் செஞ்சு போயிருக்கு, அழுகி போயிருக்கு. ஆனால் அன்குர், முகமது அவங்க 2 பேரும் போட்டிருந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது மக்காமல் அப்படியே இருக்குது அந்த பாடி மேலே. பாடி தான் அழுகிருக்கே தவிர அந்த ட்ரெஸ்ஸு மக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர்த்துடைய ஃபோனும் அவங்களுடைய பாக்கெட்டில் தான் இருக்குது. போலீஸ் அதெல்லாம் மீட்டெடுக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வர வச்சு அவங்க 2 பேர்த்துடைய பாடியுமே திருப்பி அனுப்பி விட்றாங்க. நீங்கள் கேட்கலாம், இதில் சம்மந்தப்பட்ட நரேஷ் அதே மாதிரி சௌரவ் அவங்க 2 பேர்த்தையும் போலீஸ்காரங்க கைது பண்ணாங்களா, என்ன பண்ணாங்கன்னு. ஆக்சுவலாக போலீஸ்காரங்க கோயிலுக்கு வந்து என்கொயரி பண்ணாங்க இல்லையா, அப்போவே நரேஷ், சௌரவ் அவங்க 2 பேருக்குமே பயம் வந்துருச்சு. போலீஸ்காரங்க இவ்வளோ தூரம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உண்மையிலும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு அவங்க 2 பேரும் பயந்து அந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஆகஸ்ட் 13 அன்னைக்கு அந்த பாடி மீட்டு எடுத்தாங்க. இப்போது நான் இந்த வீடியோ பண்ணும்போது கரெக்டாக டேட்டு ஆகஸ்ட் 19. இன்னைக்கு வரைக்கும் அவங்க 2 பேரும் மாட்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களும் அவங்க பாடியை மீட்டு அடாப்சிலாம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பாடியை திரும்ப அவங்க வீட்டில் ஒப்படைச்சிடுறாங்க. அவங்களுக்கு பண்ண வேண்டிய காரியமெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஓவரால் இந்த கேஸில் பார்த்தோன்னா மொத்தம் 2 பேர்த்து மேலே குறை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று நரேஷ். பெரும்பாலும் சில ஆண்கள் பார்த்தோன்னா எப்படா யாரா கிடப்பா அப்படின்னு நாக்க தொங்க போட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நரேஷ் ஒரு கோவில் பூசாரி, ஒரு முக்கியமான கண்ணியமான ஒரு புனிதமான வேலையை பார்த்துட்டு இருக்கவன். கோவிலுக்கு யாராவது பொண்ணுங்க வந்தாங்கன்னா அவங்கள பக்தர்ன்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து என்ன குறை என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஒரு ஆறுதல் சொல்லலாம். மனசுக்கு நிம்மதியாக 4 வார்த்தை சொல்லி வெளியே அனுப்பி வைக்கணும். அதான் ஒரு பூசாரி வேலை. ஆனவன் அந்த காம எண்ணத்தோட காம வாஞ்சியோட அந்த பொண்ணை அடையணும்னு ஆசைப்பட்டு அவங்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லி அவங்கள நாசம் பண்ணியிருக்கான். இன்னொரு பக்கம் இந்த நிக்கி மட்டும் அன்னைக்கு அந்த உறவை கைவிட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காது, அவங்களும் நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்ல பற்றி கேட்காம தனக்கு அவ வேணும்னு போனதுனால காரணத்தினால மட்டும்தான் இன்றைக்கி இந்த 2 உயிர் அநியாயமாக போயிருக்கு. ஃபைனலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதில் யார் மேலே தவறு? ஒரு பூசாரியை இருந்துக்கிட்டு சாமி பார்க்கும்போது அந்த சாமி கண்ணு முன்னாடியே ஒரு 2 பேர்த்த அநியாயமாக கொலை பண்ணி போச்சிருக்காங்க இல்லையா, அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள்.